வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நான் அனிதா. என் தமிழ்நாடு. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகத்திற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 1991ஆம் ஆண்டு முதல் 1996ஆம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்த அரங்கநாயகம் மீது 1,15 லட்சம் ரூபாய் அளவிற்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து அரங்கநாயகம், அவரது மனைவி கலைச்செல்வி மற்றும் 2 மகன்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் சென்னை ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பான விசாரணை நீதிபதி கோமதி நாயகம் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி அரங்கநாயகத்தின் மனைவி மற்றும் 2 மகன்களையும் வழக்கிலிருந்து விடுவித்தார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அரங்கநாயகத்திற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 50,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி கோமதி நாயகம் உத்தரவிட்டார். மேலும் வருமானத்திற்கு அதிகமாக சேர்க்கப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் நீதிபதி உத்தரவிட்டார். அரியலூர் அருகே காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்ப்பிணியை பெற்றோர் அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி பகுதியைச் சேர்ந்த ஷர்மிளா அதே பகுதியைச் சேர்ந்த கலைராஜன் என்பவரை காதலித்துள்ளார். இதற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் கடந்த 2008ஆம் ஆண்டு கலைராஜனுடன் வீட்டை விட்டு சென்றுள்ளார். ஷர்மிளாவை மீண்டும் வீட்டுக்கு அழைத்து வந்த பெற்றோர் அன்புமணி என்பவருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர். அன்புமணியிடம் வாழ பிடிக்காத ஷர்மிளா மீண்டும் கலைராஜனுடன் சென்னைக்கு சென்று திருமணம் செய்து வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் 7 மாத கர்ப்பிணியான ஷர்மிளாவை தேடி வந்த உறவினர்கள் வீட்டிற்கு அழைத்துச் சென்று கருவை கலைக்க கூறியுள்ளனர். கருவை கலைக்க ஷர்மிளா மறுத்ததால் அடித்து கொலை செய்துவிட்டு தூக்குமாட்டி தற்கொலை செய்ததாக தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீண்டும் தொடங்கிய போராட்டத்தின் 6வது நாளான இன்று பாடை கட்டி ஒப்பாரி வைத்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த பிப்ரவரி மாதம் நெடுவாசல் மற்றும் நல்லாண்டார் கொல்லை பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியது. இதனையடுத்து நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த தடை விதிக்க கோரி விவசாயிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். திட்டம் செயல்படுத்தப்படாது என்று மத்திய, மாநில அமைச்சர்கள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இந்நிலையில் டெல்லி மற்றும் பரோடாவில் இருந்து ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து மக்களிடம் விளக்க 120 பேர் கொண்ட குழு நெடுவாசல் வருவதாக அப்பகுதி மக்களுக்கு தகவல் கிடைத்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 6வது நாளாக இன்று ஹைட்ரோ கார்பன் திட்ட உருவ பொம்மைக்கு பாடை கட்டி நூற்றுக்கணக்கானோர் ஒப்பாரி வைத்து உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க கோரி காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள அரசு அலுவலகங்கள் முன்பு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். நீர் ஒழுங்காற்று குழுவை மத்திய அரசு அமைக்க வேண்டும், வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தலா 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தஞ்சை பனகல் கட்டிடம் முன்பு தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு சம்பளமாக 410 ரூபாய் வழங்க வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாட்களாக உயர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். நிதி போதுமானதல்ல, தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கிற நிதியை அவர்கள் கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு அந்த நிதியை பெறுவதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இவை போன்ற கோரிக்கைகளை முன்வைத்ததால் அதேபோல குடிநீர் தட்டுப்பாட்டை மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக போக்க வேண்டும். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணமாக 25,000 ரூபாய் வழங்க வேண்டும், மாதந்தோறும் வழங்கும் விலையில்லா அரிசியை 30 கிலோவாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். இப்போராட்டம் வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கையில் சட்டி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெற்றியில் நாமம் வரைந்தும் கையில் மண்சட்டி ஏந்தியும் சங்கு ஊதியும் ஆர்ப்பாட்டத்தினர் முழக்கங்களை எழுப்பினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சேன் வழிப்பறியில் காயமடைந்த பள்ளி ஆசிரியர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மணப்பாறை அடுத்த மேலமஞ்சம்பட்டியை சேர்ந்த ராஜரத்னம் என்பவரின் மனைவி செல்வராணி மேரி அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் தினமும் பள்ளிக்கு இருசக்கர வாகனத்தில் செல்வது வழக்கம். இன்றும் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது பின்னால் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர்கள் இருவர் செல்வராணி மேரியை கீழே தள்ளி கத்திமுனையில் 9 சவரன் தாலி சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி ஓடிவிட்டனர். கீழே விழுந்த செல்வராணி படுகாயமடைந்தார். அப்போது கிராம இளைஞர்கள் மர்ம நபர்களை இருசக்கர வாகனத்தில் துரத்திச் சென்றும் அவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் செல்வராணியை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தப்பி ஓடிய நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புது அடைக்கம்பட்டிக்கு வந்துட்டு இருந்தேன். எதிர்த்து இந்த அம்மா முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க, பின்னாடியே இந்த 2 பேரும் டூலரில் வந்துட்டு இருந்தாங்க. சரி நான் பின்னாடி வர்றான் அடிச்சு இந்த அம்மா ஆனால் சைடு வாங்குச்சு. இவங்க ஆறு அடிச்சே வந்துக்கிட்டே இருந்தாங்க. வந்து நான் போதையில் தான் இடிச்சு தள்ளிட்டாங்கன்னு நினச்சி விழுந்து தூக்க போகிறாங்கன்னு நினச்சி கையில் பல்லுக்குச்சி வச்சிருக்காங்கன்னு நினச்சி. ஆனால் கத்தி வச்சிருந்தாங்க எனக்கு தெரியல. அப்புறம் விழுந்தையும் தூக்க போகிறாங்கன்னு நினச்சா அது என்னடான தூக்கலை. டக்குன்னு கையில் பிடிச்சி இதை ஏதோ பிடிச்சலாம் கரெக்டாக எனக்கு தெரியுது. நான் தூரத்தில் கொஞ்சம் வந்துட்டு இருந்தேன். பிடிச்சா அத்ததையும் டக்குன்னு வண்டி அவங்க எடுத்து கிளம்புனதுக்கப்புறம் தான் இந்த அம்மா கத்துச்சு திருடன். அதுக்கப்புறம் தான் நான் சவுண்டு போட்டேன். தேனி மாவட்டம் கம்பத்தில் ரேஷன் கடையில் முறையாக பொருட்கள் வழங்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கம்பமேட்டு சாலையில் இயங்கி வரும் ரேஷன் கடையில் 1000க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகளுக்கு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கடையில் சரியான முறையில் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவது இல்லை என்று புகார்கள் எழுந்தன. மேலும் கடை ஊழியர் பொருட்கள் வாங்கும் பொதுமக்களை தரைக்குறைவாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடை ஊழியரை கண்டித்தும் முறையாக பொருட்கள் வழங்க வலியுறுத்தியும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கம்பமேட்டு பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆயில் மட்டும் வாங்கியிருக்கோம், பருப்பும் சேர்ந்து வருது. அப்ப வந்து கேட்கறவங்களுக்கு ஒரு தெளிவா பதில் சொன்னாது. எதுக்கு பொருள்களை போடணும்னா எசவா போடணும், இல்லாட்டி போடக்கூடாது. அந்த பொருளை எல்லாத்தையும் மூட முடியா தினமும் குடிநீர் வழங்க வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்டத்தின் வேறு இடங்களில் நடந்த சாலை மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வேளானந்தல் கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் உள்ளனர். அவர்களின் குடிநீர் தேவைக்காக ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டன. ஆனால் அவை பழுதான நிலையில் கடந்த 10 மாதங்களாக பழுது சரி செய்யப்படாமல் உள்ளன. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் மனுக்கள் அளித்தும் ஆழ்துளை கிணறுகள் சீரமைக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் முறையாக குடிநீர் வழங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் வேளானந்தல் மற்றும் பசுங்கரை ஆகிய 2 இடங்களில் ஒரே நேரத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் அதிகாரிகளின் உறுதிமொழி அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. 5 மாசமா சார் 6 மாசமா ஆகுது. எங்க ஊருக்கு தண்ணி 1 வருஷமா வரல. போரும் போட மாட்டேங்கிறாங்க, மீண்டும் சீர் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாலு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தண்ணிக்கு நாங்க போறோம். நாங்க போனாலும் எங்களுக்கு தண்ணி இல்லை அப்படின்றாங்க. நீங்க ஏன் வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. போர் சுத்தமா காஞ்சி போச்சு, கிணறு காஞ்சி போச்சு. பக்கத்துல வந்து கோலம் போனா தண்ணி விட மாட்டாங்க. இந்த செலவு மஞ்சள் போனா அங்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்க ஊர்லயும் அங்கங்க தண்ணி பிரச்சனை தான். வீடியோ கடை சொல்லி பார்த்தோம், தாய் கடை சொல்லி பார்த்தோம், கறி கடை சொல்லி பார்த்தோம். மண்டிய பிரச்சனை எல்லாம் போட ஊரே சேர்ந்து எல்லாம் போட நாங்கள் மனம் கொடுத்து பார்த்தோம். எந்த நடக்கிறதும் கிடையாது. பீடிச்சு கடை சொல்லி பார்த்தா பீடிச்ச நடக்கிறதுல எங்களுக்கு கொடுத்த பிரச்சனை தீரணும். எங்களுக்கு எங்க இருக்குதோ நீங்க தண்ணி வளம் பார்த்து எங்களுக்கு போர் போட்டாவா கிணறு வெட்டி எங்களுக்கு கொடுத்து முறையாக சம்பளம் வழங்க கோரி சாத்தான்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் முன்பு 100 நாள் வேலைநிறுத்த பெண் தொழிலாளர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ளது நெடுங்குளம். இங்கு 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு கடந்த 6 மாதங்களாக முறையாக ஊதியம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் முறையாக சம்பளம் வழங்க கோரி சாத்தான்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் முன்பு பெண் தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பளம் முறையாக வழங்கப்படும் என வட்டார வளர்ச்சி அலுவலர் உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் நடத்திய பெண்கள் கலைந்து சென்றனர். சிவகங்கை அருகே மது கடையை அகற்ற வலியுறுத்தி மனு அளிக்க முயற்சித்த பெண்ணை மர்ம நபர்கள் மது பாட்டிலால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை அடுத்த பனங்காடி பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மதுபான கடை திறக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதியைச் சேர்ந்த செல்வி என்பவர்
மதுக்கடை அகற்றுவதற்கான மனுவில் பொதுமக்களிடம் கையெழுத்து வாங்கியுள்ளார். மேலும் அந்த மனுவை சிவகங்கையில் நடந்த குறைதீர்க்கும் கூட்டத்தில் அளிக்க இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த விஜய் மற்றும் அவரது நண்பர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நேற்று இரவு செல்வியை துரத்திய மர்ம நபர்கள் மது பாட்டிலை உடைத்து அவரது முதுகில் தாக்கிவிட்டு தப்பினர். இதில் படுகாயமடைந்த செல்வி சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மது பிரச்சனைக்கு நான் கையெழுத்து வாங்கினேன்ல சார். மது இந்த கடை வந்திருக்கிறதுனால இங்கே நான் குடிச்சிட்டு இந்த மாதிரி பொண்ணு வரசெல்லாம் இருக்க முடியலையே அப்படின்ட்டு இந்த மதுக்கடையை ஒழிக்கணும் அப்படின்ட்டு இந்த பேப்பர்களில் மனு எழுதி ஊருக்கு எல்லா கிராமங்கள்லையும் போய் கையெழுத்து வாங்கி கலெக்டர் ஆஃபீஸில் இன்றைக்கி கொடுக்குறதா இருந்தோம் சார். அதனால் இதையும் வச்சு எதுக்காக இருந்தாலும் பொது சேவைகளுக்கு நான் கொஞ்சம் ஈடுபடுவேன் சார். அதனால் இதெல்லாம் மனசில் வச்சு நம்ம ஒரு ஆம்பளை பயல்களை கூட மதிக்கிறாள், அதை மதிக்கிறாங்க பொம்பளை பிள்ளையாக இருந்து இந்த மாதிரி பேர் வாங்குதே அப்படின்னு அந்த பொறாமை காரணமாக வச்சு இந்த மாதிரி குத்திட்டேன். நெல்லையில் பிரபல மகப்பேறு மருத்துவரிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் போல் நடித்து 30,000 பணம் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை சந்திப்பு அருகில் உடையார்பட்டியில் உள்ள லட்சுமி மருத்துவமனையை மகப்பேறு மருத்துவர் ராமலட்சுமி நடத்தி வருகிறார். மருத்துவமனை அருகே உள்ள இவரது வீட்டிற்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் என்று தெரிவித்து 6 பேர் காரில் வந்துள்ளனர். அவர்கள் யாரிடமும் தொலைபேசியில் பேசக்கூடாது என்று மிரட்டி வீட்டில் சோதனை செய்வதாக கூறியுள்ளனர். பின்னர் 50,000 பணம் கொடுத்தால் மருத்துவமனை கணக்கை சரி செய்து விடுவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். இதனையடுத்து 30,000 பணத்தை மட்டுமே ராமலட்சுமி கொடுத்துள்ளார். பின்னர் அவர்கள் சென்ற பின்பு சந்தேகம் எழுந்ததால் போலீசில் மருத்துவர் ராமலட்சுமி புகார் அளித்தார். மருத்துவர் வீட்டில் சிசிடிவி கேமரா பொருத்தவில்லை என்றாலும் அருகில் மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி கேமராவில் குற்றவாளிகள் வந்து சென்ற கார் பதிவாகியுள்ளதால் அதனை வைத்து மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே டாஸ்மாக் மேலாளர் வீட்டில் 6 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள் போலீசார் தேடி வருகின்றனர். தென்காசி அருகே உள்ள பாவூர் சத்திரத்தை சேர்ந்த சுப்பிரமணிய பிரபாகர் பூலாங்குளம் டாஸ்மாக் கடையில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். கடந்த சனிக்கிழமை டாஸ்மாக் கடையில் விற்பனையான 6 லட்சம் ரூபாயை வீட்டிற்கு எடுத்து வந்துள்ளார். பின்னர் நேற்று பணிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது பீரோ உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டதைக் கண்டு பிரபாகர் அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தாராபுரம் தாலுகா அலுவலகம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய தொழிலாளர் சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி, குண்டடம் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் மூலனூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளுக்கு அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணைகளிலிருந்து குழாய் மூலம் குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குடும்பங்களுக்கு தலா 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 400 ரூபாய் வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். பின்னர் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பிய அவர்களை போலீசார் கைது செய்தனர். திருப்பூரில் பின்னலாடை தொழிலாளர்களுக்கு மெடிபிளஸ் 365 என்ற புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் மற்றும் நியூ இந்தியா அஷூரன்ஸ் நிறுவனமும் இணைந்து திருப்பூரில் பணிபுரியும் பின்னலாடை நிறுவன தொழிலாளர்களுக்கு மெடிபிளஸ் 365 என்ற புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்தியாவிலேயே தொழிலாளர்களுக்காக முதல் முறையாக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பின்னலாடை நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் நாள்தோறும் 1 ரூபாய் செலுத்துவதன் மூலம் அனைத்து விதமான நோய்களுக்கும் மெடிபிளஸ் 365 திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பணியில் அல்லது வாகன பயணத்தில் இறப்பு ஏற்பட்டால் குடும்பத்திற்கு 1 லட்சம் இழப்பீடு வழங்கவும், தொழிலாளர்களின் குடும்பத்தில் உள்ளவர்களும் வருடம் 365 ரூபாய் செலுத்துவதன் மூலம் இந்தியா முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எய்ட்ஸ் போன்ற நோய்களுக்கும் அந்த காஸ்மெட்டிக்ஸ் நாம் அலங்கார ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இது இதில் அந்த இடம் இல்லை. மற்ற எல்லா நோய்களுக்கும் இது ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்குது. அதுபோக இடையில் ஏதாச்சும் ஒரு தவறுதலான ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுனாலும் கூட அந்த 1 லட்சம் ரூபா கவரேஜும் இதுக்குள்ளே உள்ளடக்கிய ஒரு அம்சமாக இருக்குது.
சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை மத்திய அரசு கைவிடும் வரை தொடர் போராட்டம் நடத்தப்படும் என தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 3 ஆலோசகர்களை நியமிப்பதற்கான டெண்டர் இன்று திறக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக உருக்காலை தொழிலாளர்கள் குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக உருக்காலையின் முதலாவது நுழைவு வாயிலில் இருந்து பேரணியாக புறப்பட்ட தொழிலாளர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியபடி ஊர்வலமாக சென்றனர். பின்னர் 2வது நுழைவு வாயிலின் முன்பு மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். இந்த பேரணியில் சேலம் மத்திய மாவட்ட சட்டமன்ற உறுப்பினரான ராஜேந்திரனும் கலந்து கொண்டார். வெள்ளநீர் கால்வாய் திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வலியுறுத்தி நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை மனு அளித்தார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை மாவட்ட ஆட்சியர் கருணாகரனிடம் மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் தாமிரபரணி நதியில் மழைக்காலங்களில் கலக்கும் நீரை தேக்கி வைக்க வெள்ளநீர் கால்வாய் திட்டத்திற்கு 300 கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளதாகவும் இப்பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ராதாபுரம் பகுதியை மக்கள் விவசாயிகள் பெருமளவு பயன்பெறுகிற இந்த திட்டத்திற்கு 300 கோடியை தமிழக அரசு ஒதுக்கியிருக்கிறது. இந்த திட்டத்தை விரைவுபடுத்துகிற பணியை அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய வேலைகள் குறித்தான ஒரு ஆய்வு பணியை நீங்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டேன். அப்பொழுது அவரே அதை ராதாபுரத்திலே நடத்தி கொள்ளலாம் என்ற ஒரு உறுதியை அளித்திருக்கிறார்கள். அதற்கான தேதியை முடிவு செய்து விரைவிலே தெரிவிப்பதாக என தெரிவித்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக இன்று போராட்டங்கள் நடைபெற்றன. அது தொடர்பான செய்திகளை பார்க்கலாம். கோவை அருகே வீரகேரளம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை அகற்ற வலியுறுத்தி மாதர் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து 10 நாட்களுக்குள் கடை அடைக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். எங்கள் வீட்டு நாங்கள் குடியிருக்கிற பக்கத்தில் மாதப்பூர் ரோடு அதில் சாராய கடை கொண்டு வந்து போடுறாங்க. நாங்கள் குழந்தை குட்டியெல்லாம் வச்சுட்டு குடியிருக்க முடியறதில்ல. எங்களுக்கு நாங்கள் வேண்டான்னு சொல்லி நியாயமாக கோரிக்கை கேட்டு பார்த்தோம். அவங்க முடியாது, நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்து போடுவோன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அந்த கடை வரக்கூடாதுன்னு நாங்கள் போராட வந்திருக்கிறோமா. எங்களுக்கு கடை இருந்தால் நாங்கள் குடியிருக்க முடியாது. தேனி மாவட்டம் கம்பத்தில் தனியார் பள்ளி மற்றும் குடியிருப்புகளுக்கு அருகே அமைக்கப்பட்ட டாஸ்மாக் கடைகளுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் அந்த கடையை மூட வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் திண்டுக்கல் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பெரும்பாலான புகார் மனுக்கள் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராகவே இருந்தன. SS குளம் பகுதியிலிருந்து வந்திருந்த மக்கள் டாஸ்மாக் கடைக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பியவாறே மது பாட்டில்களை மாலையாக அணிந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் மதுவை கீழே ஊற்றியும் அவர்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே குடியிருப்பு பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொடைக்கானல் சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. டாஸ்மாக் கடை அமைக்கும் பணிகள் கைவிடப்படும் என அதிகாரிகள் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. சேலம் ஆலமரக்காடு அருகே டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மது பாட்டில்களை உடைத்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது எதிர்ப்பை மீறி குடியிருப்பு பகுதியில் டாஸ்மாக் திறக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மது பாட்டில்களை கீழே போட்டு உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி அருகே கொடுவிலார்பட்டியில் டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து VAO அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியிருப்பு பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்த முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. பின்னர் பொதுமக்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலத்தில் குடியிருப்பு பகுதியில் எதிர்ப்பை மீறி டாஸ்மாக் கடை அமைக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கடைக்குள் புகுந்து மது பாட்டில்களை அடித்து நிறுத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 3 பேரை கைது செய்தனர். பாத்ரூமுக்கு போறாங்க. அதனால யாருங்க கடை வச்சாக்கா எல்லாம் பின்னால பிரச்சனை வரும்.
பிள்ளைங்கள்லாம் போக முடியாது வர முடியாது, அதனால் கடை வரக்கூடாதுங்க. எங்களுக்கு வந்து இங்கே ஒயின் ஷாப் வேணாங்க சார். பாருங்கள், இங்கே கோயில் இருக்குது, அங்கே கோயில் இருக்குது, மெயின் ரோட்டில் கோயில் இருக்குது, பிள்ளைங்கள்லாம் நிறைய போகுதுங்க வருதுங்க, பாத்ரூம் அதனால் எல்லாம் ஸ்கூல் ஆட்டோ வேறு பொழுதுனிக்கு வருங்க சார். நல்ல நாள்லேயே கண்ணு முன்னு தெரியாமல் விஷயம் வருவானுங்க, வந்து இந்த மூலையில் குடிச்சிட்டு அங்கேருந்து 5 தேட்டருக்கு பின்னாடி வாங்கிட்டு வந்து இங்கே குடிச்சிட்டு பாட்டில் உடைக்கவும், பசங்கள்லாம் கோஷ்டி சண்டை நடந்து இங்கே நிறைய தடவை கோஷ்டி சண்டை நடந்தது. இப்போ ஒயின் ஷாப் வந்தால் இங்கேயே குடிச்சிட்டு இங்கேயே எல்லாம் ஃப்ளாட் ஆகி படுத்துக்குவாங்க சார். பாட்டில் பார்த்தவங்க எங்களுக்கு நாங்கள் வாங்குற அடி இந்த குடிகாரங்க பண்ணுற தொந்தரவுனால தான் உடைச்சோம். போதுங்க சார், இந்த இடத்துக்கு ஒயின் ஷாப்பு வேண்டாம், வேணவே வேணாம். இந்த இடத்துல கவர்மெண்ட் பொருள் நிறையா இருக்குது, பாத்ரூம் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, கோயில் இருக்குது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மதுவில் கலப்படம் செய்து சட்டவிரோதமாக விற்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் 4 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 220 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அகற்றப்பட்ட டாஸ்மாக் கடைகளில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு மாற்றுப்பணி வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தினர். இது தொடர்பாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்த வேலையிழந்த தொழிலாளர்கள் மனு அளித்தனர். வேறிடத்தில் டாஸ்மாக் கடை அமைத்து பணி வழங்க வேண்டும் அல்லது மாற்றுப் பணி வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தேனி மாவட்டம் போடியில் கடந்த 2 நாட்களாக பெய்த தொடர் மழை மற்றும் சூறாவளி காற்று காரணமாக மாங்காய்கள் உதிர்வதால் மா விவசாயிகள் கவலையடைந்தனர். தேனி மாவட்டம் போடி மற்றும் வடமலை ஆட்சியம்மன் கோவில் பகுதிகளில் மா விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வடமலை ஆட்சியம்மன் கோவில் பகுதியில் கடந்த 2 தினங்களாக பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் தற்போது மாங்காய்கள் உதிர்ந்து வருகின்றன. இதனால் ஏக்கர் ஒன்றிற்கு 20,000 முதல் 30,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். வங்கிக் கடன் பெற்று விவசாயம் செய்து வரும் நிலையில் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்பிற்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என மா விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தேனியில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை நிறுவ வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். கூடங்குளம் அணு உலையில் கூடுதல் அணு உலைகள் அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி கூடங்குளம் போராட்டக் குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் அணுமின் நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் மேலும் 2 அணு உலைகள் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் கூடுதல் அணு உலைகள் அமைக்கக்கூடாது என்று கூறி அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் தலைமையில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் கருணாகரனை சந்தித்து மனு அளித்தனர். மேலும் தாமிரபரணி ஆற்றிலிருந்து வெளிநாட்டு குளிர்பான நிறுவனங்களுக்கு தண்ணீர் வழங்கக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லையில் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணி செய்த தொழிலாளர்கள் பலருக்கு கடந்த 5 மாதங்களாக சம்பளம் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. பலமுறை வலியுறுத்தியும் ஊதியம் வழங்காததால் இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாய பிரிவினர் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் தங்களுக்கான ஊதியத்தை வழங்க கோரி அவர்கள் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அப்போது அரசு அறிவித்தபடி 150 நாட்கள் வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். தமிழகமே வறட்சியாக இருப்பதனால் இந்த ஆண்டு 200 நாட்கள் வேலையும் சம்பளத்தையும் 400 ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும். ஏற்கனவே 205 ரூபாய் சட்டக்கூலி என்று இருப்பதை தமிழ்நாட்டில் எங்கேயுமே தமிழக அரசு அமுல்படுத்தவில்லை. 110 ரூபாய் 120 ரூபாய் என்கிற தன்மையில் தான் கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்படுகிற சம்பளத்தையும் கூட 5 மாதம் 6 மாதம் தரப்படாமல் பாக்கி நிலுவையில் வைத்திருக்கிறது. அதனால்தான் ஆயிரக்கணக்கான பெண்கள் எங்களுக்கு செய்த வேலைக்கான கூலியை கொடுங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி 83 கோடியே 53 லட்சம் ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் கே ராஜு தெரிவித்துள்ளார். சென்னை மாதவரத்தில் உள்ள விவசாய கூட்டுறவு பணியாளர் பயிற்சி நிலையத்தில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் பணியாளர்களுக்கான பயிற்சி வகுப்புகளை தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் கே ராஜு துவக்கி வைத்தார். இதில் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி தலைவர் ஆர் இளங்கோவன் மற்றும் பணியாளர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் செல்லூர் கே ராஜு கடந்த ஆண்டு தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியின் நடைமுறை மூலதனமாக 2182 கோடி பெறப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் வைப்புத் தொகை 878 கோடி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
தமிழகத்தில் மாற்றம் வருவதற்கான சூழல்கள் தெரிவதாக நடிகர் ஆனந்த்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொங்கு மண்டல மக்கள் அதிமுகவிற்கு பெரிய ஆதரவு அளித்திருக்கும் நிலையில் அந்த பகுதி நிர்வாகிகள் நல்ல முடிவினை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்படி செய்யவில்லை எனில் ஆட்சி களையும் என்றும் ஆனந்த்ராஜ் தெரிவித்தார். அதிமுக ஒரு குடும்ப கட்சியாக இருக்கக்கூடாது என வலியுறுத்திய ஆனந்த்ராஜ், தமிழகத்தில் ஆட்சி நடக்கிறதா என்பதை யாருக்கும் தெரியவில்லை என்றும் விமர்சித்தார். மேலும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக 100 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், தினகரன் தவிர வேறு யாராவது அங்கு நின்றிருந்தால் இந்த அளவு செலவு செய்திருப்பார்களா என்றும் கேள்வி எழுப்பினார். என்னை பொறுத்தவரை இருக்கிற காலத்தை இன்னும் சற்று காலம் இந்த ஆட்சியை வைத்துவிட வேண்டும் என்று நடத்திவிட வேண்டும் என்று நினைப்பதை விட, என்னை பொறுத்தவரை இந்த ஆட்சியை மக்கள் கையில் கொடுத்து விட வேண்டும். இந்த ஆட்சியை கலைத்துவிட்டு யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுங்கள் என்ற அந்த நிலைமை வர வேண்டும் என்பதுதான் உண்மையான என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நடக்கிற சம்பவங்களை பார்த்தால் நிச்சயமாக நடக்கிற விசாரணைகளை பார்க்கிற போது வருமான வரித்துறை சோதனையாகட்டும் அல்லது தேர்தல் ஆணையம் எடுக்கிற அந்த நடைமுறையாகட்டும் அனைத்தையும் பார்க்கிற பொழுது நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இத்துடன் என் தமிழ்நாடு நிறைவுற்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.